சலோமி வணக்கம். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக சென்னை வந்து அங்கிருந்து அவர் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடங்கி வைக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஸ்ரீரங்கம், அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றார். இவருடைய பயண நாள் என்பது 3 நாட்களாக அமைந்திருக்கிறது. அதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் மற்றும் காவல் அதிகாரிகள், காவல் உயர் அதிகாரிகள், மத்திய அரசின் பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்த 3 நாள் பயணம் அவர் செல்லக்கூடிய இடங்கள், அவர் தங்கக்கூடிய பகுதியில் போடப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி சென்னையில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி 22,000 போலீசார் பாதுகாப்பு பணி மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை மாலை அவர் வரக்கூடிய விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் அவரை வரவேற்பதற்காக இருப்பார்கள் என்றும், அதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய அந்த நேரத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்து அதற்கு பிறகு திருச்சி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒட்டுமொத்தமாக போலீசார் தீவிர கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள் என்றும், அதே போன்று கண்காணிப்பு பணியின் போது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக அது களைவதற்காக முன்கூட்டியே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நரேந்திர மோடி வரக்கூடிய இடங்களில் ஆளில்லா குட்டி விமானங்கள், ட்ரோன்கள் பறப்பதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக 22,000 போலீசார் பாதுகாப்பு பணி மேற்கொள்வார்கள் என்றும், சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவாக இருக்கிறது. 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அதில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 பகுதியில் நடக்கிறது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 இடங்களில் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நடைகிறது. அதன் தொடக்க விழா நாளை மாலை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி, அதாவது இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரில் சந்தித்து அழைப்பது கொடுத்தார். அதற்கு இணங்க வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதோடு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர் அன்று இரவு, அதாவது நாளை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இரவு கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். அப்போது அவர் பல்வேறு பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலை அவர் ஸ்ரீரங்கம் சென்று அதற்கு பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்கிறார். இவருடைய பயண நாள் என்பது 3 நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த 3 நாட்களாக ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சலோமி.